அடியே கத்தில குத்துறா குழந்தை வெளியே வந்துரும். ஓ பூ போட்டலாம் போயிருமுடி. ஐயோ நம்ம புள்ள குட்டில அனாதை ஆயிருமுடி. நான் பிச்சர்தாவி அப்படி இல்ல நான் காப்பாத்திட்டேன். ஆனா ஒண்ணு விட மாட்டேன். ஐயோ எக்கிட்டப்பா மாட்டிக்கிறா. ஐயோ அடே யாராவது வந்து காப்பாத்துங்கடா. ஒண்ணு இல்ல யாரோ வந்து காப்பாத்த நான் பாத்துறேன். ஐயோ ஆண்டவா. அந்த ஆண்டவனே வந்தா ஒண்ணு எனக்கு காப்பாத்த முடியாது. கத்திடா. என்ன குத்திரானமா? என்ன குத்திராத. நீ இனிமேல் எனக்கு பொண்டாட்டி இல்ல. தாய் தெய்வம். இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? என்ன விட்டுரு. ஊரை விட்டு அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? ஏன்டா புருஷனை கீழே போட்டு மேல உட்காந்து கத்தியால குத்திக்கிட்டு இருக்காரு. ஏவா இதெல்லாம் பொம்பளையா? நல்லா என்னடா மச்சானி ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் விடுறது? கேக்குறான்ல, ஏன்டா அப்படி பண்ண? போங்கடா. நன்றி கெட்டவங்களா, நன்றி கெட்டவங்களா. விரோதியா இருந்தாலும் ரெண்டு பொம்பளை வந்து காப்பாத்துறாங்கடா. நீங்க ரெண்டு பேரும் நின்றுகிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏய் இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா. என் உசுருக்கு இந்த ஏரியாவில பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்கடா, நீங்க இருப்பீங்க. நான் இருக்கவே உயிரோட. ஏய் ஒரு ஆம்பளை கத்தியால குத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? பொம்பளையா நீங்க? இது ரெண்டுல ஒன்று பாக்குறோம். அவசரப்படாத. எப்ப நாமளே அவளுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டோமோ அப்பவே அவளுக்கு வேற நாம வேற. இப்ப நீ போய் கைய வச்சினா அவளுக்கு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். பாத்தியா மச்சான் கண்டிஷனை பாரு. தலையில அடிச்சிருக்காளுங்க, வயிற்றுல கட்டி சொல்லி இவனுக்கா நாம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்.